நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் சுசித்ரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் and thank you for that introduction. அரசியலே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான முறையில தான் அணுகுமுறை பண்றீங்க. நாம் தமிழர் கட்சி பத்தி உங்களுடைய பார்வை என்ன? இது எந்த கோணத்துல நீங்க பாக்குறீங்க? First of all, that is Seeman's கட்சி, right? Yes. See, நாம் தமிழர், கமல்ஹாசன் கட்சி எல்லாம் ஒரே சந்துல வைக்கலாம். அந்த 4 முட்டு சந்துல ஒரு சந்து ரொம்ப மெலிசு சந்து, அதுல ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நின்னுட்டு இருக்காங்க. சந்தையில என்ன சொல்றது, பர்ச்சேஸ்க்கு ரெடியா தன்னையே செட்டப் பண்ணிக்கிற கட்சிகள் இதெல்லாம். இப்போ அந்த மாதிரி கட்சியில் தான் விஜயகாந்த் கட்சியும் அதுதான். சோ வி ஷுட் புட் ஆல், அந்த சாதி பேர் வச்சு முன்னுக்கு வந்த கட்சி, சர்ச்சு நியமிக்கிற கட்சி எல்லாமே அந்த நேரவான சந்துல எனக்கு 1 ஓட்டு இருக்கு, உங்ககிட்ட 2 ஓட்டு இருக்கு, என்கிட்ட அப்படி நிக்கிறாங்க ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர். So it's not a one man's சந்து, it's a no man's land and all of them are up for sale. இப்ப என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ், என்னெல்லாம் ஆஃபர் வருதுன்றத பொறுத்து அவங்க வந்து க்ளோஸ் டு த எலெக்ஷன் டைம் வந்து கொட்டேஷனுக்கு போவாங்க. இப்ப வந்து சீமான் வந்து ஸ்டாலின் ஆபீஸ்க்கு போவாரு. சார் சொல்லுங்க சார், ரேட் பேசலாம் சார், நமக்கு டிவி வாங்கணும்னு வரும்போது விவேக் அண்ட் கோல இருந்து வசந்த் அண்ட் கோல இருந்து ஒரு கொட்டேஷன் வாங்குவோம்ல, அப்புறம் வீட்டுக்கு வந்து கலந்து பேசி நாள்ல ஒரு முடிவு எடுப்போம். அந்த மாதிரி அவங்க வந்து சம்டைம்ஸ் இஃப் இட்ஸ் என்ன சொல்றது, ரொம்ப டெஸ்பரேட்டா இருந்தாங்கன்னா பிஃபோர் த எலெக்ஷனே அவங்க ஆஃபருக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கட்சினா they will hold off till after the elections. இது இந்த ஹார்ஸ் பெட்டிங் மாதிரி அவங்களுக்குள்ளேயே தெரிஞ்ச விஷயம். இது கிளப், சொசைட்டி, சீக்ரெட் சொசைட்டி அந்த மாதிரி தான் இதுவும். சோ இதெல்லாம் யாருமே ஆச்சரியப்பட மாட்டாங்க பாலிடிக்ஸ்ல இதெல்லாம் தான் நடக்கும்னா. இதெல்லாம் தான் நிறைய லாட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றது, மக்களுக்காக நல்லது பண்ணணும் பாலிடிக்ஸ்ல சேர்றவங்க எல்லாம் 2-3 வருஷத்துல கயண்டுருவாங்க. பவர்ஃபுல் ஆகணும், நிறைய காசு சம்பாதிக்கணும், நிறைய செல்வாக்கு சம்பாதிக்கணும், நிறைய லேண்ட் சம்பாதிக்கணும், ராஜாவாகணும். அந்த மாதிரி லைக் இவனை போடுனா போடுறதுக்கு 40 பேர் அனுப்ப முடியற பவர் இருக்கணும், லைக் கையில கொள்ளா பவர் இருக்கணும். அந்த மாதிரி ஆசைகள் இருக்கிறவன் தான் நிலைச்சு நிப்பான் பாலிடிக்ஸ்ல. அதர்வைஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இல்ல சீமானோட அரசியல் பத்தி நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு, பிக் பாஸ் வீடு மாதிரி இருக்கிறதுலயே நல்ல பாலிடிக்ஸ் பண்ண தெரிஞ்சவன் தான் ஜெயிப்பான். சீமானோட அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். பல தேர்தல்ல வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு. யாருக்கூடயும் கூட்டணி கிடையாது, யாருக்கூடயும் சமரசம் கிடையாது, நான் தனியாவே நின்னுக்கிறேன்னு சொல்லி 8% அளவுக்கு ஓட்டு வாங்கி இருக்கிறாரு. கனிம வள கொள்ளைக்கு எதிராக கடுமையா போராடிக்கிட்டு இருக்காரு. He is somebody who is called a poisonous cockroach in politics. அவங்க வந்து என்டர் ஆகுற வரைக்கும் ஐயோ நான் பாவம்பா, என்ன பாருப்பா, நான் நல்லா பழன்னு பாருங்களேன், நான் எவ்வளவு நல்லவனா இருக்கேன், எவ்வளவு மக்களுக்குன்னு பேசிட்டு இருக்கேன் நான். ஒவ்வொரு பாலிட்டிஷியனும் தனக்கு ஒரு ஐடென்டிட்டி வளர்த்துப்பான். ஏன்னா அததான் கூவி வைக்க முடியும். மத்தபடி இந்த பேரு என் பேரு மட்டும் அப்படின்றத கூவி வைக்க முடியாது. அதனால எல்லா பாலிட்டிஷியனும் ஒரு கொள்கை வளர்த்துப்பான் கூவி வைக்கிறதுக்கு. நாளைக்கு நான் இல்லைனாலும் இந்த கொள்கையை காமிச்சா இந்த கட்சி என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ உணவு திட்டம் தான் எம்ஜிஆர் கொள்கை. அதை இப்ப இன்னைக்கு நாசமா பண்ணிருச்சு, காலி ஆயிருச்சு. அது எம்ஜிஆர் ரொம்ப வந்து யாருமே பசியோட தூங்க மாட்டாங்க, பசங்க பசியோட படிக்க மாட்டாங்க. இதெல்லாம் தான் அவர் எடுத்த கொள்கைகள். அவர் ராபின்ஹுட் மாதிரி ஒரு கை ஃப்ராட் வேலை பண்ணும், ஒரு கை நல்ல வேலை பார்க்கும். தட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட், தட்ஸ் த பெஸ்ட் யூ கேன் பி அஸ் அ பொலிட்டிஷியன். அதுதான் உச்சக்கட்டம். நீங்க 50-50 தான் இருக்க முடியும் as a politician. மத்தபடி you'll actually be 100% rotten தான். நீங்க நல்லவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அது can only come up to 50%. That's maximum. அதுக்கு மேல நல்லவனா இருக்க வாய்ப்பு இல்ல. சோ இயல்பாவே கொஞ்சம் மோசமா இருக்கிறவனங்களை தான் பாலிடிக்ஸே அட்ராக்ட் பண்ணும். கவிதா தன்னோட என்ன சொல்றது, ரத்தத்தை கூட விற்க ரெடியா, எல்லாத்தையுமே காசு, பதவி, பணம், செல்வாக்கு, கால்ல விழறதுக்கு 4 பேர், ஈகோ அப்பீசிங். அவங்க ஈகோக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய டிமாண்ட்ஸ் இருக்கும். நம்ம ஈகோ எல்லாம் சின்ன டிமாண்ட். ஃபெரோ ரோஷர் வாங்கி கொடுத்தா நம்ம ஈகோ கூல் ஃபார் 1 month. இருக்கிறதுல வஸ்தி சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டாங்க, சில்க் வாங்கி கொடுத்தா அப்படி பாப்பாங்க 5 ஸ்டார் ஃபெரோ ரோஷர், அதுவும் அந்த பெரிய ஸ்கொயர் டப்பா. ஒரு வருஷத்துக்கு ஈகோ சாட்டிஸ்ஃபைட். சிம்பிள் பீப்புள் இட்ஸ் ஈஸி. அவங்களும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பீப்புள். வாழ்க்கையில நிறைய வெற்றிகள் பார்த்தவங்க. பத்தாது, லைக் என்ன சொல்றது, குட்டி விஷயம் எல்லாம் பத்தாது, நமக்கு தெரிய கூட தெரியாது வாட் மேக்ஸ் them tick. சோ ஒவ்வொருத்த ஈகோக்கு ஏத்த மாதிரி ஒரு சேல் பிரைஸ் இருக்கும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும்.
மேம் இதுல இன்னொரு விஷயம், வேலூர் இதுல பாத்தீங்க அப்படின்னா, வேலூரோட தாவைக்கா மாநாட்டுல பாத்தீங்க அப்படின்னா, மேடையிலேயே வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு கண் கலங்கினார். இது நிறைய பேர் வந்து நடிப்பு அப்படின்னு சொன்னா கூட, இது அவருடைய ஒரு அரசியலுடைய ராஜதந்திரமா, மக்களை வந்து எமோஷனலா போய் நம்ம போய் சேரணும் அப்படிங்கிறது. அவருடைய அழுகையை எப்படி பாக்குறீங்க நீங்க? கண்டிப்பா ராஜதந்திரம் தான். கண்டிப்பா ராஜதந்திரம் ம். தான். இது வந்து அவர் கண் கலங்கினா மக்களும் கண் கலங்குவாங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு. எப்பவுமே விஜய் திரையில கண் கலங்கினாலுமே ஆடியன்ஸ் கண் கலங்கும். அதே மாதிரி அரசியல்வாதி விஜய் ஸ்டேஜ்ல கண் கலங்கினா மக்கள் எல்லாம் கண் கலங்குறாங்கன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு. இந்த நரேட்டிவ்ல ம். அவங்க காசு கொடுத்த யூடியூபர்ஸ் ஒரு 200 300 ரீல் போடுவாங்க. ம். 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 காசு கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஆதவர்ஜுனாவோ யாரோ டைரக்டாவே ஒரு ஏஜென்சிட்ட பேசின கான்வர்சேஷன் எல்லாம் பார்த்தோமே. ஒரு பையன் நடுங்கி போய் பேக் அவுட் பண்ணிட்டான். லைக் அவங்க என்னெல்லாம் கேக்குறாங்கன்றத அளவுக்கு மீறி கேக்குறாங்க. சோ இதெல்லாம் சொல்லுவாங்க. ம். விஜய் அழுகை எல்லாம் தனியா எடுத்து இந்த பிஜிஎம் போட்டு அந்த பிஜிஎம் போட்டு இந்த மாதிரி கேப்ஷன் போடுங்க அப்படின்னு எல்லாம் போகும் அறிக்கை. டிவிக்கைல இருந்து இந்த அறிக்கை எல்லாம் தான் ம். போகுது. ம். ம். மக்கள் கண்டிப்பா. இந்த அவங்க மீட்டிங்ஸ்லயே அதான் பேசுறாங்க. அவங்க அறிக்கைகள்ல அவங்க செயல்கள்லாம் அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களை அணுக ட்ரை ம். பண்றாங்கன்னா இல்ல மக்கள் கண்ட்ரோல்ல இருக்காங்க அவங்க. தே ஆர் இன்டு பப்ளிக் கண்ட்ரோல். என்ன சொல்லுவாங்க? மாஸ் கண்ட்ரோல், ம். பாப்புலேஷன் கண்ட்ரோல். சாரி, கண்ட்ரோல். தேர் மக்களை இன்டு உணர்வு ரீதியா வந்து கட்டுப்படுத்துவதுதான். மக்களை உணர்வு ரீதியாக வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு ரீதியா இருக்காங்க இல்லையா? கட்டுப்படுத்துறது. ஆமா, ஆமா. இந்த உணர்வு ரீதியா கட்டுப்படுத்தல் தேர்தல்ல எதிரொலிக்குமா? ஜெயிச்சிட முடியுமா? தாவேக்காவால் அட்லீஸ்ட் விஜயாவது எம்எல்ஏ ஆயிட முடியும்ல? அவங்க எம்ஜிஆரோட டெக்னிக்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. உணர்வு ரீதியா ம். ஜெயிச்சவர் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க எம்ஜிஆர் பண்ணின மத்த வேலைகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு. லேசி தீஸ் கைஸ் ஆர். ஐயோ முட்டை கொடுத்தாரா? ஐயா அதெல்லாம் யோசிக்க கூட முடியாது. எங்க இருந்து கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாரு, எத்தனை கிலோ கொடுத்தாரு, எங்க இருந்து வாங்கினாரு, காண்ட் பி பாதர். அது ரொம்ப கஷ்டமான ரூட். அதெல்லாம் ப்ராமிஸ் ம். பண்ணோம்னா நிறைய நாமளே ஒரு 3 மாசம் ஆராய்ச்சி பண்ணி அந்த திட்டத்தை எப்படி அமல்படுத்துறதுன்ற பேசிக் ஒரு ஒர்க்கிங் ஷீட்டோட தான் அதெல்லாம் ப்ராமிஸ் பண்ண முடியும். அதெல்லாம் இவங்க பண்ணவே இல்லையே. நான் சொன்ன மாதிரி அவங்க மீட்டிங்ஸ்ல மக்களை எப்படி மெனிப்புலேட் பண்ணலாம்? எந்த ஒரு விஷயம் விஜய் பண்ணினானா மக்கள் எல்லாம் விழுந்துருவாங்க. எந்த ஒரு விஷயம் விஜய் பண்றத வச்சு ரீல்ஸ் போடலாம். ம். சோசியல் மீடியா அப்படியே பாத்துட்டு இருக்காங்க அவங்க. அவங்களுக்கு என்ன ஹேண்டிகேப்னா அவங்களுக்குன்னு சொந்தமான ஒரு ஊடகம் இல்ல. முக்காவாசி ம். அரசியல் கட்சியும் என்ன பண்ணும், ஒரு நம்ம வீடு வாங்கினோம்னா ஒரு தோட்டமும் வளர்ப்போம் அதுல. அந்த மாதிரி அவங்க ஒரு அரசியல் ம். கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் கண்டிப்பா ஆரம்பிப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு ம். வாரம் ஒரு பேம்ப்ளெட் ஏதோ ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. புத்தகம் வெளியிடுவாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. ஒரு அது அந்த அரசியல் ஊழலான ஒரு தொழில்ன்றதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஏன்னா இந்த மாதிரி நீ ஆரம்பிக்கிறன்னா நல்ல எண்ணத்தோட ஆரம்பிக்கலையே நீ எப்படியும். பட் இதை எடுத்து ம். ம். சொல்லணும்னு எல்லா கண்டிப்பா. அரசியல்வாதியும் பண்ணிருப்பாங்க. எல்லா அரசியல்வாதியும் பண்ணிருப்பாங்க. தன்னை வந்து ஒரு எழுத்தாளர்னாவது மினிமம் இந்த சசி தரூர் பண்ண மாதிரி தன்னை ஒரு எழுத்தாளர் பிலாசபர்னாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பாங்க. அதான் நாளைக்கு நாங்க ம். கேட்கும்போது நான் ஒரு கிராஸ் கொஸ்டின் கூட வர முடியாதுன்ற அத்தாரிட்டி லெவலுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இதுக்கு ஊடகம் ரொம்ப உதவும். ஜெயலலிதாக்கு ஜெயா டிவி உதவி இருக்கு, சன் டிவி இன்னி வரைக்கும் உதவுது. எப்படின்னா ஸ்டாலின் ரொம்ப லேசி. ம். மக்களை சந்திக்க பிடிக்காது. தூங்க பிடிக்கும், சாப்பிட ம். பிடிக்கும். சந்திக்கணும்னா மேக்கப் போட்டுக்கணும், விக் போட்டுக்கணும், நிறைய ஆம். கட்டாயங்கள் இருக்கு இப்போ எ வயசாக. எவ்வளவு இந்த வயசுலயும் பாத்தீங்கன்னா அப்படின்னா சுற்று சுழன்று வேலை பார்த்துட்டு இருக்காரு. கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு ராத்திரியோட ராத்திரியா மக்கள் கிட்ட வந்து நின்னாரு. அவரை அதான் சோம்பேறின்னு சொல்லலாமா? editing தான். இந்த சன் டிவிக்கு இந்த எடிட்டிங் வேலை தானே. ஒரு இடத்துக்கு ம். போனதை வச்சு 10 இடத்துக்கு போன மாதிரி எடிட்டிங் பண்ணி அவங்க நாள் பூரா ஓட்டிட்டு இருப்பாங்க. முதலமைச்சர் இங்க போனாரு, முதலமைச்சர் அங்க போனாரு. வெறும் சன் டிவில மட்டும்தான் வரும். ம். that's how they use அவங்க ஆரம்பிச்ச ஊடகம். மக்களை நம்ம தலைவர் டெய்லி சந்திக்கிறாரு, தலைவர் சக்கரம் வச்ச மாதிரி வேலை செய்யறாருன்னு காட்டுறதுக்கு அந்த ஊடகம் தான் உதவும். இப்ப இன்னைக்கு சன் டிவி இல்லைன்னா டெய்லி முதலமைச்சர் இந்த மாதிரி போறாரு, ஃபுல் மேக்கப் போட அவருக்கு நமக்கே தெரியும் அந்த லெவல் மேக்கப் ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்றதுக்கு 2 hours ஆகும் காலையில. அந்த டைம் செலவு பண்றாரு அவர் டெய்லி பண்றாரா? ம். மேக்சிமம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாரா இருக்கும், இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை கூட பண்ணுவாரா இருக்கலாம். அந்த ஃபுட்டேஜ் வச்சு they will edit very cleverly transposing. ஜஸ்ட் அந்த ஸ்டேஷன் பேரை வச்சு அந்த ஊர் பேரை காட்டுவாங்க. நம்ம ஊருக்கு வந்துட்டாரு, கோயம்புத்தூருக்கு சிஎம் வந்துட்டாரு சும்மா 4 மக்கள் எடுக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் எடுப்பாங்க. ஸ்கிரிப்ட் எழுதணும்னா எப்படி வேணா இந்த நிறைய டைரக்டர்ஸ் இந்த மாதிரி லைக் என்ன சொல்றது மெயின் சினிமா வராத டைரக்டர்ஸ் இப்ப லிங்குசாமி யாரை எடுத்தீங்கனாலுமே இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. லாட் ஆஃப் மணி இன் இட். ம்.
அவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் ஷூட் பண்ணி அதுல இருந்து கிடைக்கிற 75 லட்சத்துக்கு இதுல 7.5 கோடி மாசம் கிடைக்கும் அவருக்கு. லைக் salary ப்ராஜெக்ட் மாதிரி வச்சுப்பாங்க. அடுத்த 3 வருஷம் லிங்சாமி வச்சு எல்லா படத்தையும் டைரக்ட் பண்ணுவாங்க, ஸ்கிரீன் பிளே ஷாட் எல்லாம் அவர்கிட்ட எடுத்துருவேன். 75 கோடி இங்க, அங்க 75 ஏக்கர் நிலம் எழுதி கொடுங்க, இங்க அது இங்க அது, ஒரு ஒரு பொக்கே மாதிரி கொடுத்துருவாங்க அவருக்கு. I'm not saying Lingusam is. He's one of the persons missing in action. So maybe he. But அந்த மாதிரி ஒரு டைரக்டரை சூஸ் பண்ணுவாங்க கொஞ்ச நாளுக்கு. எல்லா அரசியல் கட்சியும் பண்ற விஷயம் தான் இது. ஆளுங்கட்சி முக்கியமா நிறைய பண்ணும். அவங்க வந்து எறும்பு மாதிரி வேலை செய்யறாங்கன்னு காட்டிட்டே இருக்கணும்ல. சோ ஆளுங்கட்சி தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. எந்த வேலையுமே நடக்கல அப்படின்னா தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காது. அதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் கண்டிப்பா. மக்கள் என்ன பப்பெட்ஸா? மக்கள் என்ன பொம்மையா? வீட்லயே உட்காந்துட்டு அரசியல்வாதி சோறு போடுவான் நான் வெயிட் பண்றோம். டெய்லி நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். நாமளும் எஜுகேஷனுக்கு போறோம், அகேன்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் எஜுகேஷனுக்கு போறோம். எப்படியாச்சும் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுறோம், ஏதோ ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்றோம், படிப்படியா முன்னேறோம். பட் அதுக்கான செட்பேக்ஸும் பாருங்களேன் நீங்க. என்ஜினியர்ஸ் ஆர் ஜாப்லெஸ், லாட்ஸ் ஆஃப் என்ஜினியர்ஸ் ஆர் ஜாப்லெஸ். எல்லா இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸும் have been given a free chit to say lies. பொய் சொல்றதுக்கு டிஎம்கே அவங்களுக்கு 100க்கு 100 பெர்மிஷன் கொடுத்திருக்கு. நீங்க பிளேஸ்மெண்ட்னு சொல்லி கூப்பிடுங்களேன், 4வது வருஷத்துல தானே அது வரப்போகுது, அப்ப பாத்துக்கலாம். நீ வேத்து ஊத்திடுச்சு, உனக்கு உன் மூஞ்சி சரியா இல்ல, அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏதா 4 நடிகரை கூப்பிடுங்க, உட்காந்து வைங்க, இந்த கம்பெனில இருந்து வந்தாங்கன்னு சொல்லுங்க, இந்த 2 பசங்களை எடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு தனியா வேற ஏதாவது டீல் இருக்கலாம். இல்ல லாஸ்ட் மினிட்ல ஐயோ உன்னோட பாஸ்போர்ட் ரிஜெக்ட் ஆயிருச்சு, எனிதிங் தே வில் டு. யா 2 சைனாக்காரனை கூப்பிட்டு வச்சு we are from Korea, we are skin care. என்ன நம்புங்க, இதுங்க க்ரூம் பண்ணி வச்சாச்சு எல்லாரையும். தமிழ்நாடு எஜுகேஷன்னா இன்னைக்கு இப்படிதான். இட்ஸ் லாஸ் வேகஸ். நமக்கே தெரியுது. அந்த அவங்க பேர் என்ன, ஜெமைமா கோல்ட்ஸ்மித், அந்த பேர் என்னையா அது, இப்போ டிவிக்கு சேர்ந்திருக்கேன் ஒரு கம்பெனி. ஐயோ ஜெசிகா டாண்ட்லரா என்னமா, வேலம்மாள், ஜெனிஷா, ஜெனிஃபர், அவங்க காலேஜே டிவிக்கே களமாக்கி வச்சிருக்காங்களே. காலேஜோட ஃபவுண்டர் பொண்ணு டிவிகேல சேர்ந்துருச்சுன்னு காலேஜையே டிவிகே களமாக்கிட்டாங்க. இப்ப அந்த காலேஜ்ல இருக்கிற எல்லா மாணவர்களும் டிவிகேக்கு ஒர்க் பண்றாங்க. அந்த மாதிரி ஹிட்லர் கட்சி. விஜய் ஒரு ஹிட்லு பாப்பா. கண்டிப்பாக மேடம். இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கும்? But we want him to go back to வெள்ளித்திரை. வெள்ளித்திரையில திரும்ப ஒரு நடிகரா பார்க்க, திரும்ப ஒரு நல்ல நடிகரா தான் நீங்க பார்க்க ஆசைப்படுறீங்க. ஒரு அரசியல் தலைவராகவோ இல்ல முதலமைச்சராகவோ பார்க்க நீங்க விருப்பப்படவே இல்லை. அதான் நடிகராவே அவர் இன்னும் நல்ல நடிகர் ஆகலையே, அதுக்கே இன்னும் தெரியுது. இப்பதான் ஒரு கமர்ஷியலி வயபிள் நடிகரா ஆயிட்டு வந்திருக்காரு. நல்ல நடிகரா மேடம். நம்பர் 1 நடிகர், மாஸ் நடிகர், 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர். செதற விட மேக் த கேஷ் பாக்ஸ் ரிங், கேன் பிரிங் இன் த கிரவுட்ஸ் அப்படின்ற மாதிரி. அது அவர் கன்சர்ட்டடா 20 வருஷமா அவருடைய ஃபேன்ஸ் பண்ணின க்ரூமிங் தான். நிறைய தில்முல்களை பண்ணுவார். இந்த பேக்ரவுண்ட் ஸ்கூல் பசங்களுடைய புக்கு பின்னாடி எல்லாம் விஜய் போட்டோ அச்சடிச்சு அங்க போய் ஃப்ரீயா எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றது. இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஸ்கூல் பிரின்சிபல் முதற்கொண்டு விஜய்னு சொல்லி விட்டு ஒத்துப்பாங்க. ஸ்கூலுக்கு போய் பசங்களுக்கு எல்லாம் விஜய் டிஷர்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றது. படிக்கிற குழந்தைக்கு சினிமா ஆசை. லைக் இட்ஸ் வெரி பேசிக்கலி வெரி ராங் திங் டு டூ. நீ நோட் புக் டிஸ்ட்ரிபியூட் பண்றியா, பின்னாடி உன் போட்டோ இல்லாம கூட அது உன் போட்டோவையே பார்த்துட்டு படிக்காம இருக்கும், உனக்கு அதுதானே வேணும். குழந்தை சைக்காலஜி, குழந்தைங்க மேனிப்புலேஷன், எல்லா சினிமாலையும் குழந்தைங்களுக்கு நான் இது, குழந்தைங்களுக்கு நான் அது, நெஞ்சுக்குள்ள விசில் விசில் விசில். ஒரு சின்ன குழந்தை வந்து எங்கிட்ட இப்படி இப்படி டான்ஸ், சின்ன மாமியில இருந்து சின்ன பையன் வரைக்கும் பீடோஃபைல் மாதிரி தெரியுது எனக்கு இப்போ. ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு அப்புறம் விஜய் ஷுட் ஸ்டாப் திஸ் சில்ட்ரன் ஸ்நாச்சிங், கிரெடில் ஸ்நாச்சிங். ரியலி வெரி பேட் டெக்னாலஜி. தே கான்ட் வோட் ஆல்சோ. அது அவருடைய ஆடியன்ஸ் கிடையாது இந்த தேதிக்கு. சினிமானா குழந்தைங்க ஆடியன்ஸ், அரசியல்னா 21+ தான் ஆடியன்ஸ். ரைட்டா? கண்டிப்பா கண்டிப்பா மேம், கண்டிப்பா. ராகுல் காந்தியே என்ன முயற்சி பண்றான்னு தெரியல. நீ ஏன் காலேஜ்க்கு எல்லாம் போற? இன்றைய மாணவர் நாளைய வாக்காளர்ன்ட்டா அவன் நாளைக்கே மறந்துருவான். வாக்காளர் சைக்காலஜி உங்களுக்கு யாரா சொல்லி கொடுங்கப்பா. ஒவ்வொரு வாக்காளரும் கேட்டு வரைக்கும் போய் மைண்ட மாத்திடுவான். தென்னை மரத்துக்கு ஒரு குத்து, பனை மரத்துக்கு ஒரு குத்துன்னு வந்துருவானுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சண்டை போட்டானா எல்லாத்தையும்
ஹீரிங் கொண்டு வருவான். நீ கண்டிப்பா மேம். பண்ணி மைண்ட் மேனிபுலேட் பண்ணி உங்களை ஜாம்பி ஆக்கிட்டேன்னா he is waiting for you at the gate to tell him திருப்பி திருப்பி நீ அந்த உங்க விஜய் உயிரென வரவான்ற மாதிரி நீங்க கேட்டு கிட்ட கூட நின்னு சொல்லி ஆகணும். மறக்காம யானையில குத்து, மறக்காம யானையில குத்து. 4 விதமான யானை இருக்கு தெரியுமா உங்களுக்கு சின்னத்துக்கு? உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. when you go to vote there are going to be 8 elephants, 8 to 12 elephants. யூனோ டிஎம்கே எத்தனை இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் செட்டப் பண்ணிருக்காங்கன்னு. யானை சின்னத்தோட யானை நிக்கும், யானை குதிக்கும், யானை பெறலும், யானை உருளும். அத்தனை விநாயகர் பார்க்க போறீங்க நீங்க ஓட்டு சீட்டுல. பெரிய ட்விஸ்ட் இந்த எலெக்ஷன்ல நீங்க ஓட்டு சீட்டை பார்க்கும் போதுதான் எத்தனை யானைன்னு சொல்லுங்க. I am a bona fide voter. This is my voter ID. I can talk like this as a voter about a politician. I can definitely talk. I wish he would come for a press conference. மக்கள் மனசுல இருக்கிற பாதி கொஸ்டின்ஸ் அது கேட்டுருவாங்க பத்திரிகை நிருபர்கள். இல்லாத பட்சத்துல எனக்கு தெரியும் நான் அடையாறுல ஓட் போட போகும்போது மினிமம் 12 யானை பார்க்க போறேன்னா. ஓட்டு விஜய ஒரு ஓட்டு தகுதிக்கு கொண்டு நிறுத்துற சீக்ரெட் அஜெண்டா தான் டிஎம்கே ஓடுது. தே டோன்ட் வாண்ட் டு see விஜய் do better than him. இப்பவே மோதிக்காக விஜய் முன்னாடி ரொம்ப குனிய வேண்டியதா இருக்கு. ஸ்டாலினுக்கு சேர்த்து வச்சு வாங்குவாரு பழி. கண்டிப்பா பாலிட்டிஷியன் சும்மாவா? அரசியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல பாப்பாங்க. அரசியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல பாப்பாங்க. ஆனா உங்களுடைய பார்வை வந்துட்டு ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு பார்வையாக வந்து ஒரே குட்டல போடுறேன்ல. இதுல யாரையுமே நான் நல்லவன்னு சொல்ல மாட்டேனே. எல்லாமே சேர்த்து பண்ணி நான் ப்ளூட்டோல இருந்து பாக்குறதுல எல்லாமே சேர்த்து பண்ணி இது வரைக்கும் ஓரளவுக்கு அப்படிதான் நீ சர்வைவ் பண்ண முடியும். ஒரு கை பண்றது இன்னொரு கை பார்க்க கூடாது. நீ ஃப்ராடு பண்ற கைய நல்லது பண்ற கை பார்க்க கூடாது. நீ நல்லது பண்ற கைய ஃப்ராடு பண்ற கை ஒரு நாளும் பார்க்க கூடாது. ஏன்னா அந்த ஃப்ராடு பண்ற கைக்கு நல்லது பண்ற கைய புடிச்சு அமுக்கிறோம். அது வயசே வசம் ஆகாது. ஃப்ராடு பண்றதுனால தான் இந்த கையால நல்லது பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சு பேலன்ஸ்ட் பொலிட்டீஷியன் எம்ஜிஆர். தட்ஸ் இட். ஹோல் வேர்ல்டு, என்டையர் வேர்ல்ட் ஹிஸ்டரியில தமிழ்நாடு பெருமைப்படலாம். ஒரு தமிழ் அரசியல்வாதி இருக்கிறதுலயே ஒரு பேலன்ஸ்ட் அரசியல்வாதியா எப்படி இருக்கலாம், வெற்றிகரமா எப்படி இருக்கலாம்னு காட்டின அரசியல்வாதி எம்ஜிஆர் தான். அவர் மக்களை கவர்னாரு, மக்கள் இமோஷன் பேசினாருன்றத விட அவர் எந்த கொள்கையை லைட்டா சொன்னாரோ அதை பெருசா செஞ்சு காட்டினார். யாரையும் பட்னி இருக்க விட மாட்டேன் அப்படின்னு லைட்டா சொன்னாரு. செஞ்சு காட்டினதோ முட்டை, பருப்பு. ஏன்னா அவருக்கு அவ்வளவு ஈஸி களம் கிடைச்சதுங்க. ஸ்கூல்ல போய் பார்த்தா ஒரு சாம்பார் கூட இல்ல. சாம்பார் போடுங்க. So simple for him. So simple for him, right? But அது எவ்வளவு பெரிய மூவ்ன்றது. It's just like Gandhi said. எல்லாமே மக்களுக்கு எல்லாமே கிடைக்குது. ஃப்ரீடம் மட்டும்தான் இல்ல. அதையும் கொடுங்களேன். It sounds very simple, but it's a huge difference. It's a huge difference. He said start with சாம்பார். பசங்க வீட்டுல சாம்பார் வித் சீப் டு மேக். நீங்க வேணும்ட்டே மோசமான சாம்பார் பாலிடிக்ஸ் பண்றீங்க. கல் இருக்கிற அரிசி எடுக்கிறீங்க, 10 ரூபாய் கிடைக்க போகுது, 20 ரூபாய் கிடைக்க போகுதுன்றது. அதுக்கு அங்க பிரைசஸ் பேலன்ஸ் பண்ணிட்டு இங்க கல் இருக்கிற அரிசி வாங்காதீங்க. ரேஷன் கடையிலேயே இனிமே கல் இருக்கிற அரிசி வரக்கூடாதுன்னு பண்ணது எம்ஜிஆர் தான். ரேஷன்ல கல் இருக்கிற அரிசி நிறுத்தினது எம்ஜிஆர். ஜெயலலிதா ட்ரை டு புட். ஜெயலலிதா ஆட்சியில அந்த கல்லு திருப்பி வந்துச்சு. இது யார் ரேஷன் கடைக்கு போறவங்க கேட்டாலும் சொல்லுவாங்க. நான் போறதுனால எனக்கு தெரியும். ஜெயலலிதா எவன் ஆட்சியில கல் திருப்பி வருதுன்னு பாருங்க ரேஷன் கடையில. Now you will not see, this is my understanding, grassroots understanding of politics ன்றதுனால I can see most things. நான் இதெல்லாம் கவனிப்பேன். ஓஹோ கல் வர ஆரம்பிச்சிருச்சா, இது அந்த ஆட்சி இல்ல கெட்டு போயிட்டான், இல்ல ஒரு வருஷம் தாக்கு பிடிச்சாங்க கெட்டு போயிட்டான். This is how you can think, right? இதெல்லாம் எங்க கை வச்சிருக்கானுங்க. அவங்க வந்து மனசாட்சியே இல்லாதவங்க அர்த்தம். எங்க கை வச்சிருக்கானுங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக மேம். வந்து ஒவ்வொரு விதமான ஒரு அரசியல் பார்வை வந்திருக்கு. கண்டிப்பா ஒவ்வொரு விதமான கடைசியா சொல்லிடுறேன். அதான் அரிசியில கை வச்சிட்டான், தண்ணியில கை வச்சிட்டான், மின்சாரத்துல கை வச்சிட்டான் அப்படின்னா மனசாட்சி இல்லாத அரசியல்வாதி. நிஜமாவே அவன் வந்து என்ன சொல்றது, பூமிக்கு அடியில இருக்கிற செத்து போன பாம்பை விட மோசம். மனுஷனோட அடிப்படை உரிமைகள்ல கை வச்சுட்டான்னா வெரி வெரி டர்ட்டி ஃபெலோ.
வெரி சேட் டு சே, பட் ஐ திங்க் விஜய் வில் பி தட் கைண்ட் ஆஃப் பொலிட்டிஷியன். சோ ஒவ்வொருத்தருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிறது. உங்களுடைய பார்வை முற்றிலும் வேறாக இருக்கிறது. மக்களுடைய தீர்ப்பு இறுதி தீர்ப்பாக அமையும் என்று நம்புவோம். மக்கள் கன்ஃபியூஸ்டா இருந்தாலுமே கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணு இருக்கு. அதுல வந்து இது இல்லனா அது, அது இல்லனா அதுன்னு நிறைய வழிகள் இருக்கு. சோ அது எந்த மகானுபாவன் எழுதினாலோ, ஐ திங்க் அம்பேத்கர்ன்றது போய் இட் வாஸ் கோஸ்ட் ரிட்டன், லைக் சாரி, இட் வாஸ் ரிட்டன் பை சம்படி எல்ஸ். அம்பேத்கர் டுக் த கிரெடிட். தட்ஸ் த ரியாலிட்டி. நிறைய ரியாலிட்டி இருக்கு ஹிஸ்டரியில நமக்கு மாத்தி சொல்லப்பட்டது. சோ எந்த ஒரு மகானுபாவர், லால் பகதூர் சாஸ்திரியோ, தட்ஸ் வாட் ஐ ஹர்ட், எழுதினாரோ, தேங்க்ஸ் ஃபார் தட். பிகாஸ் மனுஷனே கெடுக்கணும்னு ட்ரை பண்ணாலும் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு நமக்கு. அதனால தான் இப்ப மோடி ரொம்ப மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நியூ கான்ஸ்டிடியூஷன் வேணும், நியூ கான்ஸ்டிடியூஷன் வேணும். பிரியங்கா காந்தி மட்டும் தான் மிடில் ஃபிங்கர் காட்டுறாங்க அவருக்கு. ஷீல் பி அ வெரி குட் பிஎம் ஃபார் அஸ். அது என்னன்னா, ராகுல் காந்திக்கு மேல சோனியாவுக்கு ஒரு அநியாய பாசம். அதனால ராகுல் காந்திய முன்னணியில நிக்க வச்சுட்டாங்க. மத்தபடி பிரியங்கா காந்திய முன்னணியில நிக்க வச்சிருந்தா நிஜமாவே காங்கிரஸ் ஒரு கட்சின்றதை தாண்டி ஒரு நல்ல நேர்மையான ஒரு பெண்மணி, நல்ல தைரியசாலியான பெண்மணி, கத்துக்க பயம் இல்லாத பெண்மணி, நான் அந்த தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல பயம் இல்லாத, டிரான்ஸ்பேரண்ட், வெரி ஓப்பன், ஃபேர்லி அன்கரப்டட் பர்சன் அவங்க. சோ அவங்க வந்து இந்தியாவுக்கு பிஎம் வந்தா குட் டைம்ஸ் ஃபார் அஸ். பட் அது நடக்காது. கண்டிப்பாக எது வேணாலும் எப்படி வேணாலும் எங்க வேணாலும் மாறலாம் இல்லையா? நம்ம கையில எதுவும் இல்ல. நடக்கும்போது பார்ப்போம். மாறுறதுக்கு வந்து உலகம்ன்றது ஒரு திசையை நோக்கி அப்படியே ஸ்னோபால் ஆயிட்டு இருக்கு. சோ அதோட டைரக்ஷன் இப்ப மாறாது. இதெல்லாம் விஷுவல் திங்கிங் தான். கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக மேம். சோ எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ கவிதா.